கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2024 வருஷம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மாலை 6:48 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. இன்றைய திதி துதியை. இன்று நவராத்திரியின் 2ஆம் நாள். இன்றைய நாளில் சக்தி வடிவான அம்பிகையை கௌமாரியாக முல்லை மலர்கள் கொண்டு வழிபாடு செய்து அன்னையின் அருள் பெற வேண்டும். இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாமில் சுக்கிரன் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிமையான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 11ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மேஷராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படும். உடலில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் குணமாகும். மேலும் திருமணமாகாத மேஷராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். செய்யும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. என்ற வகையில் மேஷராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் குரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற சிறப்பான கிரகங்கள் அமைந்துள்ளது. ரிஷபாசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். திடீர் பணவரவு ஏற்படும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் ரிஷபாசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக்கக்கூடிய சிறப்பான நேரம் இது. சுய தொழில் புரிவோர் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்துல ரிஷபாசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்ற வகையில் ரிஷபராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் குரு என்ற சிறப்பான கிரகமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மிதுனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி காண்பார்கள். சந்தோஷமாக இருப்பார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு வேலையில் மதிப்பு மரியாதை ஏற்படுவதுடன் பதவி உயர்வும் ஏற்பட வாய்ப்புள்ளது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட நாட்களாக காத்திருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. என்ற வகையில் மிதுனராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நல்ல நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. கடகராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பும் அதனால் நன்மையும் ஏற்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகாத கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் வெகு விரைவில் கைகூடும். என்ற வகையில் கடகராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு உற்சாகமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற சிறப்பான கிரக அமைப்பு உள்ளது. எனவே சிம்மராசிக்காரர்கள்
எடுத்த காரியத்தில் சுலபமாக வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் சிம்மராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நல்ல நாள். ராசியில சூரியன், புதன், கேது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். பண வரவு சீராக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் என்ற வகையில் கன்னிராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இது ஒரு சிறப்பான நாள். ராசியில சுக்கிரன், சந்திரன், 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடல்நிலையில் ஏற்பட்ட சிறு பிரச்சனைகள் குணமாகும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனினும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். செலவை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க என்ற வகையில் துலாம் ராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது என்ற மிகச் சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் சுலபமாக வெற்றி பெறுவார்கள். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். அதே சமயம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான காலம் இது. எனவே இந்த நாள் விருச்சிக ராசிக்கு மிக அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் மிக நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 11ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. தனுசு ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நன்மை ஏற்படும். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் திடீர் பண வரவு உண்டாகும். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும். வேலை பார்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான சூழ்நிலை அமையும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நல்ல நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் மகராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலை வேலையில் உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இதுவே. ஆகையால் மகராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மிக நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன், 12ஆம் இடத்தில் சனி என்ற கிரக அமைப்பு உள்ளது. கும்பராசிக்காரர்களுக்கு இது மிகவும் சாதகமான நாள். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய இனிமையான நாள். உடன் பிறந்தோர் மூலம் நன்மை ஏற்படும்.
வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை தொழிலில் இருந்த போட்டி, பொறாமை விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேவையான செலவுகளை மட்டும் செய்யணும், செலவுகளை கட்டுப்படுத்தணும் என்ற வகையில் கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. பயணம் மேற்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டில் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். பேசும்போது பேச்சில் மிக மிக கவனம் தேவை என்ற பொழுது இறை வழிபாட்டில் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.